இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மேனியாவில் 41ல் ஒரு மிகப்பெரிய டாக் டீம் மேட்சஸ் நடக்க போகுது. அந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்கு என்ன மாதிரியான மேட்சஸ் நடக்க போகுதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசல்மேனியா 41க்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதான்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினா ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ஜான் சினா ஹீல் டர்ன் பண்ணி ராக்கோட ஜாயின்ட் ஆகிட்டாரு. அதாவது ரெசல்மேனியா 40ல் நடந்த மாதிரியே ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ரெசல்மேனியா 40ல் எப்படி வந்து ராக் அண்ட் ரோமன் டாக் டீமாக இருந்து கோடி ரோட்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாண்டாங்களோ, கோடி ரோட்ஸ் கூட செத் ரோலின்ஸ் ஜாயின் பண்ணாரோ, அதே போல் இப்போ ராக் வந்து ஜான் சினா கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால கோடி ரோட்ஸ் தன்னோட ஒரு டீம் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு இந்த ரெசல்மேனியா 41ல டாக் டீம் மேட்சஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த டாக் டீம் மேட்சஸ் வந்தா யார் யார் கோடி ரோட்ஸோட டீம்மேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டாக் டீம் மேட்சஸ்க்கு முன்னாடி ஜான் சினா அண்ட் ராக் வந்து பயங்கரமா கோடி ரோட்ஸை மீண்டும் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்றது தான் பயங்கரமான சம்பவமா இருக்கும். அப்படி அட்டாக் பண்றதுனால தொடர்ச்சியா வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஒரு டீம்மேட் தேவைப்படுன்ற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. அந்த டீம்மேட் யாரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ராண்டி ஆர்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டே 1ல ராண்டி ஆர்டன் டாக் டீம் மேட்சஸ் விளையாண்டா டே 2க்கு கரெக்டாக ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போன வருஷம் செத் ரோலின்ஸ் எப்படி விளையாண்டாரோ அதே போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து ராண்டி ஆர்டன்ட்டேருந்து வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடியன்ஸை வேற லெவலாக தெரிக்க விடுவாங்க. இந்த உமன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக் டீம் இருக்கும். ஏற்கனவே ஓல்டு இவங்களாம் லெஜெண்ட் பழைய மேட்ச்லாம் பார்த்துருப்பா டாக் டீமாக இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது லெகசின்ற டீமு மீண்டும் வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி ஒரு ரெஸ்லர் காத்துக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க். ஏன்னா ராக்கை வந்து சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிஎம் பங்க். ராக்கை மட்டும் இல்லாமல் ஜான் சினாவையும் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கையில் கிடச்சா உண்மையிலே அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிஎம் பங்க். அதனால சொல்கிறேன், சிஎம் பங்க் வந்து அவர் கொடுத்த ப்ரொமோலே தெரிஞ்சு போச்சு. சிஎம் பங்க் வந்து கோடி ரோட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ரெசல்மேனியா 41ல ஜாயிண்ட் ஆகி ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டாக் டீம் மேட்சஸ் நடந்தாலும் கோடி அண்ட் சிஎம் பங்க் வேற லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் போன வருஷம் கோடி கூட ஜாயிண்ட் ஆகணும் செத் ரோலின்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் வந்து கோடி ரோட்ஸோட ஜாயிண்ட் ஆகி ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த மூமெண்ட்டும் வேற லெவலா இருக்கும். கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ் மீண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுனால எந்த வித இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இவங்களோட மூவ்மெண்ட்லாம் வேற லெவலாக இருக்கும். ரெண்டு பேருமே டாப்பஸ்ட் ரெஸ்லர்ன்றதுனால. அடுத்த யார் ஜாயின் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ். அதாவது பேட் பெட்லேயே ராக் வந்து ரோமனுக்கும் கோடியும் டீமாக இருக்கும்போது வார்னிங் கொடுத்தாருல, அந்த ஸ்டோரியினா அப்படியே கன்க்ளீட் பண்ணி ரெசல்மேனியா 41ல வைக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ரெசல்மேனியா 41ல டாக் டீம் மேட்ச் வச்சா ரோமன் அண்ட் கோடி ரோட்ஸ் சேர்ந்து டீமாக சேர்ந்து ஜான் சீனா அண்ட் ராக்கை வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த டாக் டீமும் நடந்துச்சுன்னா வேற லெவலாக இருக்கும். எந்த விதத்துலையும் நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக குறைய விட மாட்டாங்க. அதனால ராக் அண்ட் ரோமன் மோதிக்கிறத பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த டாக் டீம் மேட்சஸில். அதனால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கோடி ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடணும் வாய்ப்பு ஏற்பட்டா இந்த 4 பேர் கூட தான் கோடி ரோட்ஸ் ஒரு டாக் டீம் பார்ட்னராக இருந்து ராக் அண்ட் ஜான் சினா எகென்ஸ்டா டாக் டீம் மேட்சஸ் விளையாடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.